Taste the Daily. திருப்பூர் மாநகர மாவட்ட அதிமுக சார்பில் இதய பாரத ரத்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் 38வது நினைவு தினத்தை ஒட்டி நினைவஞ்சலி செலுத்தப்பட்டது. திருப்பூர் குமரன் சிலை முன்பு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த எம்ஜிஆரின் திருவுருவ படத்திற்கு திருப்பூர் மாநகர மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் சிட்டி பி பழனிசாமி தலைமையில் திருப்பூர் வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் KN விஜயகுமார் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து கழக பொதுச் செயலாளர் மீண்டும் முதல்வராக வேண்டும் என உறுதிமொழி ஏற்று மௌன அஞ்சலி செலுத்தினர். இந்நிகழ்வில் ஏராளமான கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 38ஆம் ஆண்டு நினைவு நாளையொட்டி சேலத்தில் அதிமுக மாநகர் மாவட்ட கழகம் சார்பில் புரட்சித் தலைவர் மற்றும் புரட்சித் தலைவியின் திருவுருவ சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கழக அமைப்பு செயலாளரும் சேலம் மாநகர் மாவட்ட பொறுப்பாளருமான சிங்காரம் தலைமையில் மாநகர் மாவட்ட செயலாளர் AKSM பாலு, கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் வெங்கடாச்சலம், தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாலசுப்ரமணியன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் MK செல்வராஜ், சக்திவேல், ரவிச்சந்திரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் அமைதி ஊர்வலமாக சென்று அண்ணா பூங்காவில் உள்ள புரட்சித் தலைவர் மற்றும் புரட்சித் தலைவியின் திருவுருவ சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மேலும் தந்தை பெரியாரின் நினைவு நாளையொட்டி அவரது திருவுருவ சிலைக்கும் கழக நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். கரூரில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 38வது நினைவு நாளையொட்டி அதிமுக கழகத்தின் சார்பாக மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. கரூர் லைட் ஹவுஸ் கார்னர் பகுதியில் அமைந்துள்ள புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் திருவுருவ சிலைக்கு மாவட்ட கழக செயலாளர் MR விஜயபாஸ்கர் தலைமையில் மாலை அணிவித்து மலர் தூவி கழக நிர்வாகிகள் 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினர். அதேபோன்று கரூரில் பல்வேறு இடங்களில் வைக்கப்பட்டிருந்த எம்ஜிஆரின் திருவுருவ படத்திற்கு கழக நிர்வாகிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதில் தொண்டர்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 38வது நினைவு தினத்தையொட்டி திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் அவரது திருவுருவ சிலைக்கு முன்னாள் அமைச்சர் சேவூர் S. ராமச்சந்திரன் மாலை அணிவித்து புகழ் அஞ்சலி செலுத்தினார். மத்திய மாவட்ட அவைத்தலைவர் கோவிந்தராஜன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் சேவூர் S. ராமச்சந்திரன் தலைமையில் ஊர்வலமாக சென்று புரட்சித் தலைவர் சிலைக்கு மாலை அணிவித்த கழக நிர்வாகிகள் அவரது திருவுருவ படத்திற்கும் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் திரளானோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 38வது நினைவு தினத்தையொட்டி தூத்துக்குடி தெற்கு மாவட்ட அதிமுக நிர்வாகிகள் புகழஞ்சலி செலுத்தினர். மாவட்ட கழக அலுவலகம் முன்பாக அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் திருவுருவ படத்திற்கு தூத்துக்குடி தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP சண்முகநாதன் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து தூத்துக்குடி பழைய மாநகராட்சி அலுவலகத்தில் அமைந்துள்ள புரட்சித் தலைவரின் திருவுருவ சிலைக்கும் தூத்துக்குடி மத்திய வடக்கு பகுதி அலுவலகத்தில் பகுதி செயலாளர் ஜெயகணேஷ் ஏற்பாட்டில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த புரட்சித் தலைவர் மற்றும் புரட்சி தலைவியின் திருவுருவ படங்களுக்கும் கழக நிர்வாகிகள் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 38வது நினைவு தினத்தையொட்டி செங்கல்பட்டு கிழக்கு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் தெற்கு ஒன்றியம் சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. புதுப்பட்டினம் பேருந்து நிலையத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த புரட்சித் தலைவரின் திருவுருவ படத்திற்கு ஒன்றிய மகளிரணி தலைவி காயத்ரி தனபால் தலைமையில் கழக நிர்வாகிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்கள் திரளானோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் ஒன்றிய சிறுபான்மை பிரிவு செயலாளர் காதர் பாஷா, ஒன்றிய மாணவரணி செயலாளர் ஸ்டூடியோ மோகன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட அதிமுக சார்பில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 38வது நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. திருக்கழுக்குன்றம் மார்க்கெட் பகுதியில் அமைந்துள்ள புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் திருவுருவ சிலை மற்றும் திருவுருவ படத்திற்கு கழக கிழக்கு மாவட்ட செயலாளர் திருக்கழுக்குன்றம் S. ஆறுமுகம் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து கழக நிர்வாகிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தியதை அடுத்து ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் தனபால் மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 38வது நினைவு நாளையொட்டி தேனி கிழக்கு மாவட்ட அதிமுக சார்பில் அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. தேனி கிழக்கு மாவட்ட செயலாளர் முருக்கோடை ராமர் கண்டமனூர் மேற்கு வீதியில் உள்ள புரட்சித் தலைவரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்தும் அவரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். இதைத் தொடர்ந்து கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் அமைதி ஊர்வலமாக சென்று கண்டமனூர் மெயின் பஜாரில் உள்ள புரட்சித் தலைவரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். கடமலை மயிலை வடக்கு ஒன்றிய செயலாளர் செந்தட்டி காளி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சென்னை கத்திப்பாரா அருகே ஆலந்தூர் பகுதியில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 38வது நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. சென்னை புறநகர் மாவட்ட செயலாளர் KP கந்தன் தலைமையில் அதிமுக நிறுவன தலைவர் எம்ஜிஆரின் திருவுருவ படத்திற்கு அதிமுக நிர்வாகிகள் மலர் தூவி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்.
இதில் கலந்து கொண்ட அதிமுக கழக தொண்டர்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவை வெற்றி பெற செய்வோம் என முழக்கமிட்டனர். புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 38வது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மற்றும் புரட்சித் தலைவி அம்மாவின் திருவுருவ சிலைகளுக்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் கழக அமைப்பு செயலாளருமான கோ ஹரி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து திருத்தணியில் பல்வேறு பகுதிகளில் எம்ஜிஆரின் திருவுருவப் படங்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி அன்னதானம் வழங்கப்பட்டது. முன்னதாக மேல் திருத்தணியில் உள்ள கருணை இல்லத்தில் முதியோருக்கு சிற்றுண்டி வழங்கப்பட்டது. மேற்கு மாவட்ட மாணவரணி இணை செயலாளர் ஜெயசேகர் பாபு ஏற்பாட்டில் நடந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம், மாமண்டூர் பகுதிகளில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 38வது நினைவு நாளை முன்னிட்டு மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் தலைமையில் ஏராளமான கழகத்தினர் எம்ஜிஆரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர்தூவி மெழுகுவர்த்தி ஏந்தி 1 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினர். மதுராந்தகம் வடக்கு ஒன்றிய செயலாளர் வையாவூர் விஜி குமரன், தெற்கு ஒன்றிய செயலாளர் முதுகரை கார்த்திகேயன், மதுராந்தகம் நகர செயலாளர் பூக்கடை KV சரவணன், மதுராந்தகம் ஒன்றிய குழு துணைத் தலைவர் குமரவேல் அப்பாதுரை ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏராளமான கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 38வது நினைவு தினத்தை ஒட்டி கள்ளக்குறிச்சி மாவட்ட அதிமுக தலைமை அலுவலகம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் புரட்சித் தலைவரின் திருவுருவ சிலை மற்றும் திருவுருவ படத்திற்கு கழக நிர்வாகிகள் மரியாதை செலுத்தினர். மாவட்ட கழக செயலாளர் ரா குமரகுரு தலைமையில் மாவட்ட தலைமை அலுவலகம் மற்றும் சின்னசேலம் பேருந்து நிலைய பகுதிகளில் உள்ள புரட்சித் தலைவரின் திருவுருவ சிலைகளுக்கு மாலை அணிவித்து கழக நிர்வாகிகள் மரியாதை செலுத்தினர். பின்னர் சின்னசேலத்தில் பேரணியாக சென்று புரட்சித் தலைவரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்த கழக நிர்வாகிகள் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் மா செந்தில்குமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அழகுவேல் பாபு, பிரபு மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை மற்றும் மாந்தாங்கல் பகுதிகளில் மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் 38வது நினைவு தினத்தை முன்னிட்டு அதிமுக சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் SM சுகுமார் தலைமையில் எம்ஜிஆரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மௌன அஞ்சலி செலுத்தி பொதுமக்களுக்கு உணவு வழங்கப்பட்டது. இதில் அதிமுக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதே தெய்வம் எம்ஜிஆரின் 38ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி திருவள்ளூர் வடக்கு மாவட்ட அதிமுக சார்பில் அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. பொன்னேரி பேருந்து நிலையத்தில் உள்ள இதே தெய்வம் எம்ஜிஆரின் திருவுருவ சிலைக்கு திருவள்ளூர் வடக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான சிறுனியம் பலராமன் தலைமையில் கழக நிர்வாகிகள் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். இதைத் தொடர்ந்து கழக நிர்வாகிகள் ஏழை எளிய பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். இதேபோல் மேஞ்சூர், நாளூர், தடப்பெரும்பாக்கம் ஆகிய பகுதிகளில் கழக நிர்வாகிகள் இதே தெய்வம் எம்ஜிஆரின் திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தி ஏழை எளிய பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். அப்போது அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பொன் ராஜா உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். இதைத் தொடர்ந்து தந்தை பெரியாரின் நினைவு நாளை ஒட்டி அவரது திருவுருவ சிலைக்கும் கழக நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் இதய தெய்வம் எம்ஜிஆரின் 38வது நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இதனை முன்னிட்டு வாணியம்பாடி பேருந்து நிலையம், அதிமுக மாவட்ட அலுவலகம் உள்ளிட்ட பகுதிகளில் எம்ஜிஆரின் திருவுருவ சிலை மற்றும் திருவுருவ படத்திற்கு MLA செந்தில்குமார் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். ஆலங்காயம் பேரூராட்சி செயலாளர் சிவகுமார், வாணியம்பாடி நகர செயலாளர் சதாசிவம் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் நிலோபர் கபில் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 38வது நினைவு தினத்தை ஒட்டி தஞ்சை கிழக்கு மாவட்ட அதிமுக சார்பில் திருவிடைமருதூர் கடைவீதியில் உள்ள புரட்சித் தலைவரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. திருவிடைமருதூர் பேரூர் கழக நகர செயலாளர் இடவை பாபு ஏற்பாட்டில் தஞ்சை கிழக்கு மாவட்ட செயலாளர் RK பாரதி மோகன் தலைமையில் வடக்கு வீதியில் இருந்து கழக நிர்வாகிகள் அமைதி ஊர்வலமாக சென்று கடைவீதியில் உள்ள புரட்சித் தலைவரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். இதில் மாநில அம்மா பேரவை இணைச் செயலாளர் AVK அசோக்குமார் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 38வது நினைவு தினத்தை முன்னிட்டு விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பேருந்து நிலையத்தில் உள்ள எம்ஜிஆர் மற்றும் பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவ சிலைகளுக்கு மரியாதை செலுத்தப்பட்டது. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மான்ராஜ், வடக்கு ஒன்றிய செயலாளர் குறிஞ்சி முருகன் தலைமையில் ஏராளமான கழக நிர்வாகிகள் மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். நகர செயலாளர் காமராஜ் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.
புரட்சி தலைவரின் 38ஆம் ஆண்டு நினைவு நாளையொட்டி நீலகிரி மாவட்டம் கூடலூர் தொகுதி அதிமுக சார்பில் அவரது திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தப்பட்டது. கூடலூர் நகர கழகம், நெல்லியாலயம் நகர கழகம் உள்ளிட்ட பகுதிகளில் அதிமுக கூடலூர் சட்டமன்ற உறுப்பினர் பொன் ஜெயசீலன் தலைமையில் புரட்சி தலைவரின் திருவுருவப் படத்திற்கு கழக நிர்வாகிகள் மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினர். இதில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆ மில்லர், பொதுக்குழு உறுப்பினர் ராஜா தங்கவேல், அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மருத்துவ அணி மாவட்ட செயலாளருமான டாக்டர் கருப்பசாமி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.